الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى سيقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون سبعة وثامنهم كلبهم قل ربي أعلم بعدتهم ما يعلمهم إلا قليل فلا تمار فيهم إلا مراء ظاهرا ولا تستفت فيهم منهم أحدا இது சூரா கஹ்ஃபுடைய 22வது ஆயத். இதில் அல்லாஹு தாலா அஸ்ஹாபே கஹ்ஃபுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ளதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். அதில் 3 சொற்களை சொல்கின்றான். 3 விதமான சொல் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் 2 சொற்களையும் அல்லாஹு தாலா அதை அறிவில்லாமல் எந்த ஆதாரம் இல்லாமல் சொன்ன சொல்லாக அல்லாஹு தாலா சொல்கிறான். 3வது சொல் சம்பந்தமாக அல்லாஹு தாலா எதுவும் மறுப்பு தெரிவிக்கல. அதனால் 3வது சொல் தான் சரியான சொல்லாக கருதப்பட்டிருக்கின்றது. அப்போ அவங்க சொல்கிறாங்க சயக்கூலூன ஸலாஸத்து ராபிஹும் கல்புஹும். அவங்க 3 பேர் இருந்தாங்க, 4வது அவங்களோட கூட போன நாய் இருந்துச்சு, நாய். வயக்கூலூன ஹம்சத்துன் சாதிசுஹும் கல்புஹும். இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க 5 பேர், 6வது நாய். 5 பேர் வருஷத்து நாய் இருந்துச்சு 6வதாக. ரஜ்மம் பில் கைப். இது அவங்க மறைவான விஷயத்தில் எந்த ஆதாரம் இல்லாமல் சும்மா எப்படி ஒரு திசையை நோக்கி கல் வீசுவாங்களோ, அங்கே ஏதாவது ஒன்று இருந்தால் போய் படுதோ, அது மாதிரி அவங்க சொல்ல சும்மா வீசி விட்றாங்க, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாங்க. 3வது சொல் இருக்குதே அது வயக்கூலூன சபாத்துன். 7 பேர் அவங்க. வசாமினும் கல்புகும். 8வது நாய் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த சொல் இருக்குதே இது கொஞ்சம் பொருத்தமான சொல். குர் ரப்பி அலமு பி இத்தத்திஹிம் மா யஅலமுஹும் இல்லா கலீல். என் அல்லாஹுத்தாலா இதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. அடுத்த அல்லாஹுத்தாலா சொல்கிற நபியே நீங்கள் சொல்லுங்க, ஆலம் ரப்பி ஆலமு பி இத்தத்திஹிம். அவங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹு தான் என்று ரப்பு தான் மிக சரியாக அதிகமாக அறிந்திருக்கின்றான். மா யஅலமுஹும் இல்லா கலீல். கொஞ்சம் பேரை தவிர அதிகமானவங்க அதை அறிய மாட்டார்கள். கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அனா மினல் கலீல் அல்லதி இஸ்தஸ்னல்லாஹு அஸ்ஸ வஜல் கானு சபஅத்தன். கொஞ்சம் பேருக்கு தெரியும் நல்லா சொல்லியிருக்கிறான், அந்த கொஞ்சம் பேர் நானும் ஒருவன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க அவங்க 7 பேர் இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பெருசாக ஆதாரம் தேடிக்கொண்டு வாதிட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு தாலா சொன்னால அது அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாட்டி நாங்கள் அதில் எங்களுக்கு எந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அல்லாஹு தாலா இங்கே சொல்லான 3வது சொல் 7 பேர் இருப்பாங்க, 8வது நாயாக இருக்கும் என்று சொன்னது அது அல்லாஹு தாலா மறுப்பு தெரிவிக்காதனால அந்த சொல் பொருத்தமாக இருக்கும். ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிராஅன் ஸாஹிரா. அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் பெருசாக வாதிட வேண்டாம். ஏண்டா அவங்கள பற்றி எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களோட பெயர்கள் என்ன என்ற 6000ல் எந்த பிரயோஜனமும் இல்லை, பெரிய பிரயோஜனங்கள் எதுவும் கிடையாது. சரி, அவங்க 7 பேர் இருந்தாங்க, அவங்க 7 பேரும் இரவுலெல்லாம் இபாதத் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இரவு பகல் அல்லாவுடைய இபாதத்தில் கழிப்பாங்க. அதிகமாக அல்லாஹை அழுவார்கள், அல்லா இடத்துல அழுவாங்க, துவா செய்வாங்க. அதனால் அவங்க சிறந்த வாலிபர்களாக இருந்தாங்க. அவங்களோட விஷயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஸ்தஃப்தி ஃபீஹிம் மின்ஹும் அஹதா. அவங்களோட விஷயத்தில் நீங்கள் இவங்களோட வேதக்காரர்களோ இல்லை மற்றவங்க யார் இடத்துல நீங்கள் மசாலா கேட்கவும் தேவையில்லை. அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க என்ற விஷயங்களை பற்றி ஆராய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இதில் யாருக்கு எந்த அறிவும் கிடையாது அல்லாஹுவை தவிர. அப்போ அஸ்ஹாபே கஹ்ஃப் சம்பந்தமாக இதுக்கு முன்னாடி உள்ளதுலேயும் சொல்லப்பட்டுச்சு. அவங்க அதாவது வேதக்காரோடைய ரிவாயத்துகளை பார்த்தோம். எங்களோட வேதங்களில் சொல்லப்பட்ட சில ஆதாரங்கள் சொல்லப்பட்டுச்சு. அவங்க அரச பரம்பரை சேர்ந்த வாலிபர்கள். தக்கியானூஸுடைய மஜ்லிஸில் அவங்களுடைய ஆலோசகர் மாதிரி இருந்தவங்க. அப்போ அந்த மக்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபடுறதுனால ஒரு நாள் பெருநாளுடைய தினம்
சிலையை மக்கள் வணங்கி கொண்டு அங்கே கொண்டாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய வணக்கங்கள், சிலையை வணங்குறது, அதுக்கு சுஜூது செய்கிறது, அதுக்கு செய்யக்கூடிய ஆடு மாடுகள் அறுக்கிறது, குர்பான் கொடுக்கறது, இது போன்ற காரியங்களை இந்த வாலிபர்கள் வெறுத்தாங்க. அதனால் ஒவ்வொருத்தராக கலண்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே போய் முதலாவது ஒருத்தர் உட்கார்ந்தார், கொஞ்சம் தூரத்தில் போய். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தார், இதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தார். இப்படியே 7 பேர் வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ அந்த 7 பேரும் இவங்களுக்கு தெரியாத ஒவ்வொருத்தரை பற்றி அவங்க எதுக்காண்டு வந்து உட்கார்ந்தாங்கண்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்துன்னு பேசின ஒருத்தர் சொன்னார். அதில் கொஞ்சம் மூத்தவர் சொன்னார், அதான் மெக்சிமில்லீனா. எங்களுடைய கிதாப் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் வந்திருக்குது, அவர் பேர் மெக்சிமில்லீனா. அப்போ அவர் சொன்னார், அது வேதக்காரர்கள் மெக்சிமில்லினர் என்று சொல்கிறாங்க, மெக்சிமில்லீனா அவரோட பேர். அப்போ அவர் சொன்னார், இது ஒருத்தர் பேச்சை தொடங்கினார், அவரால் இன்னொருத்தர். அவர் சொன்னார், இது எங்களுக்கு நாங்கள் எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோன்னு சொல்ல தெரியலை, ஆனால் எங்களை நோக்கங்களை பார்த்து ஏதோ ஒன்று இருக்கலாம், இதில் யாரும் ஒன்றை மறைக்க தேவையில்லை, உண்மையை சொல்லுங்கள், எதுக்காண்டு உட்கார்ந்துருக்கிறோம். நான் என்று சொன்னால் ஏன் வந்தேன்டா, அவங்க என்னுடைய சமுதாயத்தினுடைய செயல் எனக்கு பிடிக்கல, அவங்க சிறு மோசமான செயலாக எனக்கு தெரியுது. வணங்கப்படக்கூடிய அல்லாஹ் ஒருவனாக இருக்கும்பொழுது இவங்க வேறு கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்களே, சிலைகளுக்கு சுஜூது செய்கிறாங்களே, இதனால் நான் விரும்பாமல் எழும்பி வந்தேன். அப்போ 2வது ஆளுன்னு சொன்னார், நானும் இதற்காண்டி தான் வந்தேன். அடுத்தவரும் நான் சொன்னார், நானும் இதற்காண்டி தான், எனக்கு இவங்க செய்கிற செயல் பிடிக்கல. இப்படி 7 பேரும் ஒரே கருத்தில் தான் இருந்தாங்க. அதனால் அதுக்கு பிறகு அவங்கள மானக்கா செஞ்சு முசாஃபா செஞ்சு நாங்கள்லாம் ஒரே கருத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவங்க ஊருக்கு வெளியே ரகசியமாக ஒரு பள்ளிவாசல் மாதிரி வணங்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று அமைத்து கொண்டாங்க. அதில் அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த செய்தி எப்படியோ அந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சு அரசனுக்கு போய் விஷயத்தை சொல்லிட்டாங்க. இப்போ அரசன் கூப்பிட்டு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து பயமுறுத்தாட்டி அவகாசம் கொடுத்தான். ஜெயிலில் போடலை, அவகாசம் கொடுத்தா நீங்கள் இது சம்மந்தமாக கொஞ்சம் நல்லா யோசித்து உங்களுக்கு அவகாசம் தரேன், நீங்கள் இந்த தெய்வங்களை விட்டு கலண்டு அல்லாஹை விட்டு நீங்கி எங்கட கடவுள்களை வணங்கணும், அப்போ தான் உங்களை நான் விடுவேன், இல்லாட்டி உங்களுக்கு தண்டனை அளிப்பேன் எல்லாம் பயமுறுத்தாட்டி அனுப்பினான். இப்போ அந்த அவகாசத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ஊருட்டே வெளியாகிட்டாங்க. கடவுளை வெளியாகி போய் அதுக்கு பிறகு அந்த மலையில் ஒதுங்கிறதுக்கு அல்லாஹ் அவனோட உள்ளத்தில் போட்டான். அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்தில் போட்டால் நீங்கள் வெளியாகி அந்த குகைக்கு போங்க, உங்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்துகளை கொண்டு நாங்கள் பொழிய செய்வோம். அதுக்கு பிறகு அந்த குகைக்கு போனாங்க. அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் இப்போ குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அவங்க 7 பேர், அவங்களோட 7 பேர்களும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேரத்தில் சொன்ன மாதிரி அதை கட்டாயம் அறியொன்றும் இல்லை, ஆனால் இஸ்ராயலி ரிவாயாத்துகள் இருந்தால் அந்த பேர்கள் அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த ஹதீஸில் தெளிவாக அவங்களுடைய பேர்கள் வரல. அவங்க 7 பேர். அப்போ அதில் மெக்சிமில்லீனா என்பவர் தான் கொஞ்சம் வயசில் மூத்தவராக இருந்தார். அதுக்கு பிறகு மற்ற 7 பேருடைய பேரும் இப்போ அவங்க ரிவாய் செஞ்சுருக்கிறாங்க. நீ அதை கட்டாயம் அறியணும் என்றும் கிடையாது. அந்த பேர்கள் சரியாக இருக்கும், மேலும் தவறாக இருக்கவும் கூடும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா அவங்களுடைய பேர்களை குர்ஆன்லேயோ அல்லது ஹதீஸ்லேயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லலை. நீ அதனால் இஸ்லாமிய கிதாபுகளில் சரியான அமைப்பில் அவங்களுடைய பேர்கள் தெளிவாக சொல்லப்பட்டில்லை. ஹைர், அப்போ அவங்க 7 பேர் இருந்தாங்க. சிலவங்க 8 பேர்னு சொல்லிக்கிறாங்க. 8 பேர் என்பது பொருத்தமில்லாத சொல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கருத்துப்படி அவங்க ஒரு 7 பேர் இருந்தாங்க. அப்போ 7 பேர் அந்த குகையில் போய் தங்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட 300 வருஷம் தூங்கினதுக்கு பிறகு எழும்பி இப்போ போகிறாங்க. அதுக்கடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தகுலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك கதா, எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு நான் செய்வேன் என்று நீங்கள் சும்மா சொல்லாதீங்க. இல்லா யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொல்லும் பொழுது அதுக்கு எந்த சிக்கலும் இல்லை, அல்லாஹ்வோட உதவியும் இருக்குது. அல்லாஹு தஆலா அதை உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுப்பான்.
வதுக்குர் ரப்பக் இதா நசீத்த, நீங்கள் அப்படி அல்லாஹுவை மறந்துட்டா, அவர் சொல்ல மறந்துட்டால் பிறகு அல்லாஹ் ஞாபகம் செய்து கொள்ளுங்க. இந்த அளவுக்கு நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்தால் ஒரு வருஷத்துக்கு பிறகு கூட ஞாபகம் வந்தாலும் ஒரு விஷயத்தின் மீது இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொண்டால் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதிலேயும் அல்லாஹு தஆலா உங்களை ஏற்றுக்கொள்வான். வக்குல் அஸார் ஐயஹ்தியனி ரப்பி லியக்ரப மின் ஹாதா ரஷதா, எனவே நீங்கள் சொல்லுங்க ரப் இருக்கிறானே இதை விட சிறந்த நல்ல ஒரு வழியை எனக்கு காட்டுவான். அப்போ இதில் அல்லாஹு தஆலா தன்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். ஒரு காரியத்தை நாளைக்கு அல்லதுக்கு பிறகு செய்ய நாடினால், எதிர்காலத்தில் ஒரு காரியத்தை செய்ய நாடினால் அதை அல்லாஹுடைய நாட்டத்தோடு நீக்கும்படி சொன்னாங்க. அதாவது இன்ஷா அல்லாஹ் சொல்ல சொல்லி அல்லாஹ் நாடினால் தானே செய்யலும் என்று சொல்ல சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னான். சஹீஹான ஹதீஸில் கூட வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு இரவைக்கு நான் 70 மனைவிமார்கள்ட்ட போவேன். அவங்களுக்கு 70 மனைவிமார் இருந்தாங்க. இன்னொரு வாய்த்துப்படி 100 மனைவிமார்கள்ட்ட நான் போவேன், அவங்களோட ஒன்று சேர்வேன். இதன் மூலமாக எனக்கு ஒவ்வொரு பெண்ணும் 100 குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தை இல்லை 100 குழந்தைகள் பெற்றெடுப்பேன். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டது, ஒரு மலக்கு சொன்னாங்க இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க. அவர் இன்ஷா அல்லான்னு சொல்லல. அப்போ அப்படியே 100 மனைவிமார்கள்ட்டையும் ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ ஒரு குழந்தை தான் கிடைச்சி, அதுவும் ஹாஃப், முழுமையான குழந்தையாக இருக்கல்ல, முழுமையான குழந்தை பிறக்கவும் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்ஷா அல்லான்னு சொல்லியிருந்தா அந்த சத்தியத்தை அவங்க முறிச்ச குற்றத்துக்கு ஆளாக மாட்டாங்க, அப்படி நடந்திருக்க மாட்டாது. மரஹ வக்கான தர்கன் லி ஹாஜத்திஹி, அவருடைய ஆசையும் பூர்த்தியாக இருக்கும் என்று சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய குதிரை வீரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அது இருக்கல்ல. இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருந்தால் ஒருவேளை அது நடந்திருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பாவிச்சுக்கொள்ளணும். ஒருத்தர் ஒரு பஜாருக்கு குதிரை வாங்க போனார், பொக்கெட்டில் காசு வச்சுக்கொண்டு. அப்போ வழியில் ஒருத்தர் கண்டார், கேட்டார் எங்கே போகிறீங்க? சொன்னார் குதிரை வாங்குறதுக்கு. சொன்னார் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. என்னத்துக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுது? நான் போகிறேன், பஜாரில் குதிரை இருக்குது, என் பொக்கெட்டில் காசு இருக்குது, இப்போ நான் போகிறது அதுக்குத்தான், குதிரை வாங்குறதுக்கு இதுக்கு இன்ஷா அல்லாண்டு இல்லை, இன்ஷா அல்லாஹ் சொல்லணுங்கிற காரியங்களுக்குண்டு. அவர் தேவைன்னு சொல்லிட்டு போனார். போய் பஜாரில் குதிரையெல்லாம் பார்த்து நின்றுட்டு வாங்க போய் பொக்கெட்டில் கையை போட்டால் காசை காணும். ஏன்னா பொக்கெட் அடிச்சிட்டான், பிட் பொக்கெட் அடிச்சிட்டான். இப்போ திரும்ப வார வழியில் அவர் சந்திக்கிறார். அவர் கேட்குறாரு, என்ன செய்து வாங்கினீங்களா? இன்ஷா அல்லாஹ் குதிரை வாங்க போனேன், இன்ஷா அல்லாஹ் பொக்கெட்டில் காசு இருந்துச்சு, இன்ஷா அல்லாஹ் குதிரை மீந்துச்சு, இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கல பொக்கெட்டில் காசை காணும். இவர் சொன்னார், இப்போ இந்த இன்ஷா அல்லாஹ் இப்போ போடுறீங்களே, இந்த இன்ஷா அல்லாஹ் முந்தி சொல்லியிருந்தா உங்களுக்கு விஷயம் ஆகியிருக்கும். அதனால் இன்ஷா அல்லான்னு சொல்லி எல்லா காரியங்களையும் நாங்கள் பாவிச்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாட்டி எங்களால் செய்ய முடியாது. அதனால் இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் கூட வந்திருக்கு. இந்த சம்பவம் எப்போ அந்த அஸ்ஹாபே கஹஃப் சம்பந்தமாக அந்த குறைஷி காஃபிர்கள் வந்து கேட்டாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதன் உஜீபுக்கும், நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. அதனால் வஹி 15 நாளாக வரல. அதுக்கு பிறகு இந்த ஆயத்தை அதை ஞாபகப்படுத்தி இறங்கிச்சது. நீங்கள் அல்லாஹ் மறந்துட்டால், இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டால், எப்போ ஞாபகம் வருதோன்னு சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ சொல்லிட்டீங்கன்னா அந்த குற்றத்துக்கு ஆளாக மாட்டீங்க. இன்ஷா அல்லான்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கம். இதன் மூலமாக எங்கள் காரியங்களுக்கு எல்லா உதவி கிடைக்கும். இன்னொரு கருத்து, வதுக்குர் ரப்பக் இதா நசீத்த, நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்தால், ஏதாவது விஷயம் வந்து எனக்கு நினைவு வராட்டி, ஞாபகத்துக்கு வராட்டி, சுப்ஹானல்லாஹ் அல்ல அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செஞ்சால் அது ஞாபகம் வந்துடும். என்னென்னு சொன்னால், திக்ரிக்குதே அல்லாஹ் ஞாபகம் செய்கிறது. மறதி என்பது ஷைத்தானுடைய புறத்திலிருந்துள்ளது. அப்போ ஷைத்தான் அல்லாஹ் ஞாபகம் செய்யும்போது ஷைத்தான் ஒதுங்கிடுவான் என்ற
குர்ஆனுடைய ஆயத்தில் கூட வருது, வதுக்குர் ரப்பக இதா நசீத்த. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய துணையாளரோட போகும் பொழுது அந்த மீன் ஒரு இடத்துல உயிர் பெற்று ஓடிட்டுது, பொரிச்ச மீன். அது இன்ஷால்ல பின்னாடி சம்பவத்தில் வரும். அப்போ அந்த நேரத்தில் கூட இருந்த போனவர் சொன்னார், வமா அன்சானி ஹுல்ல ஷைத்தான் அதுக்குறா, ஷைத்தான் தான் எனக்கு அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு மறக்கடிச்சிட்டான்னு சொன்னாங்க. பொதுவாக மறதி என்பது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் ஞாபகம் செஞ்சுட்டா ஷைத்தான் போயிடுவான், அல்லாஹ் அந்த சிந்தனை உண்டாக்குவான், அந்த மறந்த செய்தி ஞாபகத்துக்கு வரும். அதனால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லது சில நேரத்தில் ஒரு விஷயத்துக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டால் எப்போ எங்களுக்கு ஞாபகம் வருதோ உடனே இன்ஷா அல்லாஹ் சொல்லி கொண்டாலும் அந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லாத குற்றத்துக்கு ஆளாக மாட்டோம். ஆனால் உண்டு, ஒரு சத்தியம் பண்ணின ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பாவிக்கல, அந்த சத்தியத்தை மீறிட்டோம்டா பிறகு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதுனால அந்த சத்தியத்தை மீறின குற்றத்திட்டு தப்பவோ கஃபாரா கொடுக்காமல் இருக்கவோ முடியாது, அது கொடுத்து தானே ஆகணும். அந்த சட்டம் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் மற்ற விஷயத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கோன்னா பாவம் இருக்காது. خير ولا بسوفي كهفهم 300 سنين وازدادوا 9. இப்போ அல்லாஹ் தஆலா அவங்க குகைவாசல் எவ்வளோ காலம் குகையில் இருந்தாங்க என்ற விஷயத்தை சொல்கிறான். அவர்கள் 300 வருஷம் இருந்தார்கள். இன்னும் சிலர் அதை இன்னும் ஒரு 9 வருஷம் கூட்டி சொல்கிறாங்க. வேதக்காரர்கள் 300 வருஷம் சூரியனுடைய கணக்குப்படி 300 வருஷங்கள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டது சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். வஸ்தாது 9 சந்திரனுடைய கணக்குப்படி 309 வருடங்கள் என்ற ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் சந்திரனுடைய கணக்குக்கும் சூரியனுடைய கணக்குக்கும் 3 வருஷம் வித்தியாசம். சூரியனுடைய 100 வருஷம், சந்திரனுடைய 103 வருஷம். அப்போ 309 வருடங்கள் அவர்கள் குகையில் இருந்தார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குலில்லாஹு அஅலமு பிமா லபிசு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுக்கு தான் தெரியும் அவர்கள் எவ்வளோ காலம் அவர்கள் இருந்தார்கள் குகையில் தூங்கினார்கள் என்று. லஹு கைபு சமாவாத்தி வல்லார்த், அவன் வானம் பூமியுடைய அனைத்து மறைவான செய்திகள் அவனுக்கு தான் உள்ளது. அப்போ அஸ்ஹாபே கஹ்ஃப் குகையில் வசித்தது இருந்த 300 வருஷங்கள் அல்ல 309 வருடங்கள். சூரியனுடைய கணக்குப்படி 300 வருஷம், சந்திரனுடைய கணக்குப்படி 309 வருடங்கள். அப்போ அவங்க 300 வருஷங்கள் இருந்தாங்க. இந்த செய்தி சரியாக இருக்குமா இல்லையான்னு அல்லாஹுக்கு தான் தெரியும். இது சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாஹை தவிர ஒரு யாருக்கும் தெரியாது. இப்படியான சந்தர்ப்பத்தில் சொல்லணும், அல்லாஹு ஆலம் லபிசு, அல்லாஹுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ காலம் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி. இதை தவிர யாருக்கும் அதை பற்றி தெரியாது. அப்போ குகைவாசல், அந்த குகை எங்கே இருக்குது அதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க ஐலா என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது, சிலவங்க சொல்கிறாங்க ரோமுடைய பகுதியில் இருக்குது. இதே மாதிரி அவங்க எத்தனை பேருண்டு அதுலேயும் அல்லாஹுக்கு தான் தெரியும். ஆனால் 7 பேர் என்று பொருத்தமான கருத்தாக கருதப்படுது. அவனோட பேர்கள் கூட குர்ஆன்லேயோ ஹதீஸு சொல்லப்படல, ஆனால் வேதக்காரர்கள் அந்த பேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அவங்கள பெரியவராக கருதப்பட்ட மெக்சிமிலினா, அடுத்து திம்லிஹா, அடுத்து மார்த்தோனிஸ், அடுத்து கஸ்தூனிஸ், அடுத்து பைரோனிஸ், அதுக்கடுத்தது தீனோமியூஸ், அடுத்து எத்தூனூஸ். அப்போ இவங்க 7 பேர். இன்னொரு காலூஸ் நொத்தரைன்னு சொல்கிறாங்க, அது 8வது பேராக 7 பேர் என்று சொல்ல பொருத்தமான சொல். அப்போ இந்த 7 பேரும் அதில் ஆட்டிடையன் ஒன்று சம்மந்தப்பட்ட இஸ்லாமிய ரிவாயத்துகள் படி. ஆனால் அந்த நாய் ஒருத்தருடைய வேட்டை நாய் அதுவும் கூட போச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்த சொல்கிறாங்க அது தப்பாஹ் உல் மலிக், அரசனுடைய ரொட்டி சுடக்கூடிய சமையல்காரன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவருடைய நாய் தான் அவங்களோட கூட போச்சுது. ஹைர், இப்போ அந்த குகையில் போய் இவங்க இருந்த காலம் 309 வருஷங்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல அவங்களோட விஷயத்தில் நீங்கள் வேறு யார்ட்டும் கேட்க தேவையில்லை, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு போதுமானது. அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் அவங்களுடைய செய்தி தெரியாது. அபுசிர் பிஹி வ ஆஸ்மி, அப்படின்டா அல்லாஹு தாலா தான் அவர்களுடைய விஷயத்தில் மிக அதிகமாக சரியாக பார்க்கக்கூடியவன், அவங்களுடைய விஷயத்தில் அதிகமாக தெரிஞ்சு கொண்டவன், செய்தி உள்ளவன் அல்லாஹ் மட்டும்தான். இது அல்லாஹ் புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்கிறான், ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் எப்படி அறிந்து கொள்கிறான், ஆச்சரியமாக இருக்குது என்ற விதத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் அது. அல்லாஹை விட
அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், அனைத்தையும் கேட்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. மாலஹும் பிஹி மின் தூனிஹி மின் வலியின் வலா யுஷ்ரிகு ஃபி ஹுக்மிஹி அஹதா. அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு வேற உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவன்தான் படைக்கக்கூடியவன். அவனுடைய கட்டளைகள் எதுவும் மீறப்பட மாட்டாது. அவனுக்கு ஆலோசகர்களோ உதவி செய்யக்கூடியவங்களோ யாரும் கிடையாது. அவனுக்கு கூட்டாகவோ அவனுடைய உதவியாளர்கள் யாரும் இல்லை. அவன் பரிசுத்தவானவன் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். அல்லாஹு தாலா இதோட இந்த சூரா, அதாவது அஸ்ஹாபே கஹ்ஃபுடைய சம்பவம் முடியுது. அல்லாஹு தாலா அவருடைய சம்பவத்தை எங்களுக்கும் பெரிய படிப்பினை வைத்திருக்கின்றான். அவர்கள் அல்லாஹுக்கான தன்னை அர்ப்பணிச்சிட்டு போனாங்க. அல்லாஹு தாலா அவர்களை கண்ணியப்படுத்தினான். அடுத்தது சில கூட்டத்தினர் அங்கே கபூர் கட்டும்படி சொன்னாங்க. கபூரில் பள்ளிவாசல் கட்டும்படி இதுக்கு முந்தைய ஆயத்துக்கள் இந்த சம்பவத்தில் வந்துச்சு. ஆனால் பள்ளிவாசலை கட்ட சொன்னது அது சிலவங்க சொன்னாங்க முஷ்ரிக்கீன்கள் சொன்னதாக, சிலவங்க சொன்னது முஸ்லீம்கள் தான் சொன்னாங்க. லனத்தஹிதன் அலைஹி மஸ்ஜிதா. ஆனால் அது அவ்வளோ பொருத்தமான விருப்பத்துக்குரிய விஷயம் அல்ல. நபிமார்களுடைய சாலிஹீன்கள் இடத்துல கபூர்களை கட்டிக்கொள்ளதை அல்லாஹ் விரும்பல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதி நஸ்ரானிகள் மீது சாபமிட்டார்கள். அவங்க நபிமாருடைய கபூர்களை வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டதாக. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட ரோமுடைய பகுதிகளுக்கு போன நேரத்தில் அங்கே தானியால் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபூர்கள் இருந்துச்சு. அந்த இடத்துல கபருக்கு மேலே பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தது. இந்த கபருக்கு மேலே கட்டப்பட்டிருந்தது. அதை அவங்க உடைச்சி சமப்படுத்தினாங்க. அதில் அவங்களுடைய பேர் அதில் எழுதப்பட்டது அந்த பலகையை கூட புதைச்சிட்டாங்க. ஏனென்றால் மக்கள் பின்னாடி காலத்தில் ஷிருக்கு செய்வாங்க, அந்த இடத்த வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிக்கொள்வாங்க என்பதனால. அதனால் அதை மூடிட்டாங்க. ஹைர். அல்லாஹுத்தாலா எங்களுக்கும் அந்த உன்னதமான நபிமாருடைய வழியை, நல்லடியார்கள் சென்ற வழியில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.